ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. வெரி குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு நம்மளுடைய துரோன் அகாடமி யூடியூப் சேனலில் ஒரு ஜென்ரல் லைவை நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த லைவ் எப்படி ரன் ஆக போகுது, எப்படி நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம், ஸோ நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை எப்படி கேட்டுக்கலாம், ஓகேவா? அந்த ஜென்ரல் லைவில் என்னென்ன விஷயங்கள் நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ பதிவில் முழுசாக நான் வந்து சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரீசெண்ட் டேஸாக வந்து பார்த்திங்கன்னா, வரக்கூடிய குரூப் 4, குரூப் 2 அண்ட் குரூப் 1 எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா, வீடியோ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மே 5லேருந்து தரத்தா வந்து சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ மே 5 மேக்ஸுக்கு உண்டான வீடியோ கிளாஸை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சைட் பை சைடாக ஒவ்வொரு நாள் அடுத்தடுத்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு, தமிழ், பாலிட்டி, எக்கனாமிக், யூனிட் 6 எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதாவது மே செகண்ட் வீக்குள்ள எல்லா கிளாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு நாளைக்கு 2 கிளாஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா நம்ம வந்து கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அப்போது அந்த ஒவ்வொரு வீடியோக்களுமே வந்து ஸ்டூடெண்ட் வந்து நிறைய டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. என்னுடைய நம்பருக்கும் ஓகேவா, நிறைய டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ஸோ அது எல்லாமே வந்து ஒரு வீடியோ பதிவில் கொடுக்கலாம். ஏன்னா அந்த டவுட்டோடவே வந்து ஸ்டூடெண்ட் படிக்கும்போது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நான் எந்த ஆங்கிளில் படிக்கணும், ஓகேவா? அதாவது படிப்பு சம்மந்தமாகவும் ஒரு சில டவுட் இருக்குது, தேர்வு சம்மந்தமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா சில டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தீங்க. ஓகேவா? ஸோ அது எல்லாத்துக்கும் உண்டான விளக்கத்தை தான் ஸோ அந்த ஜென்ரல் லைவில் வந்து நான் தரப்போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இந்த வீடியோ பதிவுக்கு கீழே கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஸோ அது எந்த டவுட்டாக இருந்தாலும் ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்குண்டான விளக்கத்தை அந்த ஜென்ரல் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு விளக்கமாக வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? அதாவது அது தேர்வு பற்றி இருக்கலாம், அல்லது தேர்வுக்கு படிக்கக்கூடிய உங்களை பற்றி இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதையும் கேட்கலாம், அல்லது புத்தகம் சம்மந்தமாக, அவுட் சோர்ஸ் சம்மந்தமாக, ஓகேவா? எந்த ஒரு சப்ஜெக்ட் சம்மந்தமாக இருந்தாலும் சரி, அல்லது எக்ஸாம் சம்மந்தமாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் சம்மந்தமான விஷயமா இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ அதுக்குண்டான விளக்கத்தை வந்து அந்த ஜென்ரல் லைவில் வந்து நான் தரேன். ஓகேவா? ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, ஏன்னா சில விஷயத்தை வந்து பார்த்தோன்னா நம்ம ஷார்ட்டாக வந்து கமெண்ட்லேயே வந்து அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஓகே? என்ன அப்படின்னா, சிம்பிளாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க. ஆனால் அதுக்குண்டான பதில் வந்து பார்த்தோன்னா பக்கம் பக்கமாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோத்தையும் நம்ம டைப் பண்ணி வந்து அதில் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போது ஒரு தெளிவான விளக்க வீடியோ கொடுக்கும்போது அதை பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோன்னா அதை நம்பி வந்து படிப்பாங்கன்றதுனால தான் இந்த ஒரு முயற்சி நம்ம வந்து மேற்கொள்ள போகிறோம். ஸோ ஜென்ரல் லைவ் இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் வந்து பங்கேற்றுக்கோங்க. சில டவுட் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? சில விஷயங்கள் நாம தவறா கூட புரிஞ்சிருக்கலாம். ஓகேவா? அதுக்கான தெளிவான விளக்கம் கூட இந்த வீடியோ பதிவு மூலமா உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். ஸோ நைட் 9 மணிக்கு வந்து டவுட் இருந்தா தான் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி கிடையாது. ஓகேவா? நாம தவறா புரிஞ்சுக்கிட்ட சில விஷயத்த கூட இந்த ஜெனரல் லைவ் மூலமா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான விளக்கம் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஜெனரல் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வரக்கூடிய அப்கமிங் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பேஸ் பண்ணியும், அதுக்கு படிக்கக்கூடிய நம்மளுடைய துரோணா ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் லைவாக தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ உங்களுடைய சந்தேகம் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் தைரியமாக கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ அதுக்குண்டான விளக்கத்தோட இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு லைவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.